நம்ம தலைவர் ரஜினி நடிச்ச ஜெயிலர் படத்துல இந்த அலப்பற கலப்பரம் அப்படிங்கிற பிஜிஎம் சும்மா அப்படியே தெறிக்க விட்டது. ஆனா இந்த அலப்பறை என்கின்ற சொல்லுக்கான மூலம் ஒரு அழகான பழந்தமிழ் சொல் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞர், பாடலாசிரியர், தமிழாசிரியர். அலப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு வீண் பேச்சு பேசுதல், உளறுதல் போன்ற அர்த்தங்கள் உண்டு. இந்த சொல் தான் நாளடைவில் அலப்பறை அப்படிங்கிற சொல்லா மாறி இருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம அலப்பறை அப்படிங்கிற சொல்ல ரொம்ப மாசான ஒரு பொருள்ல பயன்படுத்துறோம். ஆனா முன்னாடி ஒரு கூட்டத்துல ரொம்ப சத்தமா பேசி வேணும்ட்டே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறது, தொந்தரவு செய்யறது, வெட்டி பந்தா பண்றது போன்ற அர்த்தங்கள்ல தான் இதை பயன்படுத்தி இருக்காங்க. பல ஆண்டுகள் பழமையான ஒரு வார்த்தை இன்று அனிருத் பிஜிஎம் வரைக்கும் பயணம் செய்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம தமிழ் மொழியினுடைய வீச்சு எப்பேற்பட்டதுன்னு நீங்களே எண்ணி பாருங்க.